தீக்ஷா ஐஏஎஸ் அகாடமி அரசு பணியின் அடித்தளம். வணக்கம். கடந்த செப்டம்பர் 14ஆம் தேதி டிஎன்பிசி குரூப் 2 குரூப் டி எழுதிய அனைத்து மாணவர்களுக்கும் தீக்ஷா ஐஏஎஸ் அகாடமி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்ளும். இதில் என்ன அப்படின்னா, கடந்த காலம் ஒரு 1 வீக்காக என்ன ஆகுது, இந்த எக்ஸாம் எழுதி முடித்ததுலேருந்து மாணவர்கள் மத்தியில் சில குழப்பங்கள் ஏற்பட்டிருக்கு. ஓகேங்களா, இது எப்படி குழப்பங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். என்ன குழப்பம் அப்படி பார்த்தீங்கன்னா, கடந்த டிஎன்பிசி தேர்வுகள்லாம் எழுதுனா அந்த தேர்வுக்கு எவ்வளோ அப்ளை பண்ணியிருக்காங்க, அந்த கொஸ்டின் எப்படின்ட்டு ஒரு மீடியாவில் ரிவ்யூ மட்டும் போகும். அவ்வளோதான். எவ்வளோ பேர் அட்டன் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க, அந்த கான்செப்ட் மட்டும்தான் போகும். ஆனால் இந்த முறை என்ன ஆகிப்போச்சு அப்படின்னா, இந்த கொஸ்டின்களே ஒரு விவாத பொருளுக்கு எடுத்துகிட்டு போகிற அளவுக்கு இந்த கொஸ்டினே விவாதமாக நடந்துக்கிட்டு இருக்குது. அதுவும் சோசியல் மீடியாவில் இருக்கட்டும், அது மீடியாவில் இருக்கட்டும், அதில் பயங்கர டிஸ்கஷன் போய்கிட்டு இருக்குது. என்ன சார் டிஸ்கஷன் அப்படின்னா, ஸோ ஆல்ரெடி பார்த்தோம், நம்ம நண்பர் கூட, சென்னையில் இருக்க நண்பர் கூட போட்டிருந்தாரு. சில சின்ன சின்ன அகாடமிகள் போட்டிருந்தாங்க, அவங்களோட எதிர்ப்பை தெரிவிச்சிருந்தாங்க. ஓகேங்களா, இது யாருக்கு எதிர்ப்பு அப்படின்னா, கண்டிப்பாக அது இங்கிலீஷ் மீடியம் எழுதின ஸ்டூடெண்ட்டுக்கு எதிர்ப்பு கிடையாது. அதை நல்லா புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா, நிறையா பேர் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க, நிறையா வீடியோக்களும் பார்த்தேன் நான். அதில் பார்க்கும்போது என்ன அப்படின்னா, ஸோ அவங்க தமிழ் மீடியம் ஏன் சப்போர்ட் பண்ணுறீங்க, அப்போ குரூப் 4ல் என்ன அப்படிங்கிற சில கொஸ்டின்ஸ் இருந்துங்க. இது என்ன அப்படின்னா, ஒரு சமூக நீதி வேணும் அப்படிங்கிற கான்செப்டுக்காக தான் இந்த ஒளிபரப்பு. நானுமே ஓகேங்களா, நம்ம அகாடமி சார்பாக ஆன்சர் கீ வந்தப்பட்டு தான் வீடியோ போடணும் அப்படிங்கிறது இருந்தோம். ஓகேங்களா, ஆனால் அதுக்கு முன்னாடியே சில மாணவர்கள் மத்தியில் குழப்பங்கள் ஏற்பட்டுருச்சு. அந்த குழப்பங்களுக்கான சொல்யூஷன் கொடுக்கணும். மேலும் டிஎன்பிசிக்கு நம்மளால் முடிஞ்சதை எடுத்து உரைக்கணும். நிறைய வாய்ஸ் போனால் தான் அங்கே கேட்கும். ஓகேங்களா, சில இடங்களில் ஒரு ஆள் கற்றுனா என்ன ஆகும், கேட்காது. நம்ம நண்பர்கள் அனைவருமே வாய்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு பதிலாக நம்மளும் வாய்ஸ் கொடுத்தா தான் அந்த இடத்துல, ஓகேங்களா, அந்த எதிர்ப்பு இருந்தால் தான் அந்த இடத்துல அதுக்கான மாற்றம் உண்டாகும். மாற்றம் ஒன்றே மாறாது அப்படிங்கிற வார்த்தைக்கு ஏற்ப என்ன சார் பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, குரூப் 2 2A எழுதின மாணவர்களுக்கு தெரியும் என்ன அப்படின்னா, அந்த பார்ட் பியில் இருக்கக்கூடிய தமிழ் மற்றும் இங்கிலீஷ். ஓகேங்களா, ஜென்ரல் இங்கிலீஷ் அப்படிங்கிற கான்செப்டில் என்ன அப்படின்னா, ஒரு மாணவர் புதிதாக டிஎன்பிசிக்கு படிக்க வராரு அப்படின்னா, அவர் ஒரு 3 மாதங்கள் நன்றாக படித்தார், கான்செப்டை தெரிஞ்சுக்கிட்டு படித்தார் அப்படின்னா, அவரால் கண்டிப்பாக ஒரு 95 வரைக்கும் எடுக்க முடிய சுச்சுவேஷன் தான் இருந்துச்சு. ஆனால் இதே குரூப் 2 2Aல ஜென்ரல் தமிழ் எடுத்த மாணவர்கள் 3 வருடங்கள் நன்றாக படித்திருந்தாலுமே, ஆல்ரெடி குரூப் 4ல் இது உச்சக்கட்ட நடவடிக்கை என்ன அப்படின்ற பார்த்தீங்கன்னா, குரூப் 4 பாஸ் ஆகி இருந்து ஆல்ரெடி வேலைக்கு போய்கிட்டு இருக்கிற மாணவர்கள் மத்தியில் கூட இந்த குரூப் 2 எக்ஸாமில் தமிழில் ஒரு 90+ எடுக்கிறது ஒரு சவாலாக தான் இருந்துச்சு. ஓகேங்களா, இதில் மாணவர்கள் மத்தியிலும் பெரிய சவாலாக இருக்குது. இதைத்தான் இன்றைக்கி சோசியல் மீடியாவில் பயங்கர ட்ரெண்டாகவும் ஆகிக்கிட்டு இருக்குது. இதுக்காக வாய்ஸ் நம்ம சைடு கொடுத்தாகணும், டிஎன்பிசிக்கு தெரிவிக்கணும். அப்போ சார், அப்போ எக்ஸாமை கேன்சல் பண்ணணுமா அப்படின்னு நம்ம சொல்ல வரல. நம்ம சொல்ல வந்த ஒரே கான்செப்ட் என்ன அப்படின்னா, 2 பேருமே தமிழ்நாட்டு மாணவர்கள் தான். அவங்க இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்டாக இருந்தாலும் சரி, தமிழ் மீடியம் ஸ்டூடெண்டாக இருந்தாலும் சரி, 2 பேருமே தமிழ் மாணவர்கள் தான். அவங்க படிக்கிற மெத்தடு வேணால் அது தமிழ் இங்கிலீஷாக இருக்கலாம். ஆனால் இங்கு பார்த்தீங்க அப்படின்னா, 2 கண்ணு ஸ்டூடெண்ட் டிஎன்பிசிக்கு இங்கிலீஷ் எழுதுறவங்க ஒரு கண்ணாக இருந்தாலும் தமிழ் மீடியம் எழுதுறவங்க ஒரு கண்ணாக இருக்கணும். ஏன் அப்படின்னா, இது தமிழ்நாடு அப்படிங்கிற கான்செப்டில் கண்டிப்பாக இதுக்கு நீங்கள் நார்மலைசேஷன் மெத்தட் எப்படி சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ரயில்வேக்கோ எஸ்எஸ்சிக்கோ எடுக்கும்போது அவங்க நார்மலைசேஷன் பண்ணுறாங்களோ, அதே மாதிரி கண்டிப்பாக நீங்களும் இந்த மாணவர்களை காப்பாற்றுவீங்க, இந்த விடியல் ஆட்சியில் காப்பாற்றப்படும் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் சொல்லியிருக்கோம். இல்லை பின்னாடிலாம் நான் பேக்ரவுண்டில் போட்டிருப்பேன், என்ன பண்ணுமா, லண்டன் டிஎன்பிசியா லண்டன் பிஎஸ்சியா. ஆமாம் சார், இது எதுக்கு சார் நம்ம போடுறோம் அப்படின்னா, இந்தியா விடுதலை அடைகிறதுக்கு முன்பு என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா, முதல் ஐசிஎஸ் அதிகாரியாக சுந்தரநாத் பானர்ஜியாக இருக்கட்டும், அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, 1863 ஒரு ஐஏஎஸ் ஆகணும் அப்படின்னா லண்டனில் நடக்கிற ஒரு எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி இங்கிலீஷ் மீடியத்தில் பாஸ் பண்ணி வந்து இங்கே ஆட்சி பொறுப்பு இருக்கணும். நம்ம சுதந்திரம் அடைஞ்சு ஆல்மோஸ்ட் 70 வருடங்கள் ஆகிப்போச்சு. ஆனால் இன்றும் நமக்கு இங்கிலீஷை எதிர்த்தோ ஒரு போராட வேண்டிய சுச்சுவேஷனில் இருக்கும். இது என்ன அப்படின்னா, இது என்னோட மனக்குமுறல் மட்டும் கிடையாது, அனைத்து மாணவர்களையும் தமிழ் மீடியம் மாணவர்களையும் மனக்குமுறல் தான் சொல்கிறோம். அதுக்காக நாங்கள் இங்கிலீஷ் மீடியத்தில் படித்த மாணவர்கள் நாங்கள் எதுக்கு கிடையாது. எங்களோட வேதனையும் இதுவுமே எதுக்கு டிஎன்பிசிக்கு வலியுறுத்துறோம். கண்டிப்பாக நார்மலைசேஷன் மெத்தட் கொண்டு வரணும் இந்த டிஎன்பிசி நடந்த எக்ஸாமுக்கு. ஓகேங்களா, அதுக்கு சமூக நீதி வேணும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன்லாம் போட்டிருக்கோம். நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் நிறைய பேர் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட் அந்த என்ன வேணாலும் பேசலாம், பேசிட்டு போங்க, அதை பற்றி எங்களுக்கு வருத்தம் கிடையாது. ஆனால் கண்டிப்பாக இதில் தமிழ் மீடியம் மாணவர்கள் இழைக்கப்பட்டிருக்காங்க. சில பேர் கேட்டாங்க சார், நிறைய கமெண்ட்ஸ் கூட பார்த்தேன். அப்போ குரூப் 4 எழுதின மாணவர்களுக்கு ஜென்ரல் தமிழ் மட்டும்தானே இருக்குது அப்படின்னு. சார், ஆப்போசிட்லி இது தமிழ்நாடு அப்படிங்கிற கான்செப்ட் நம்ம தமிழ் மாநிலத்தில் இருக்கோம், தமிழ் தாய்மொழியாக கொண்டு இருக்கோம். அப்போ கண்டிப்பாக நமக்கு என்ன அப்படின்னா, இது ஒரு சொல்யூஷன் கிடைச்சாங்கன்னா, அதனால தான் குரூப் 4 இல்லைங்களா, உச்சக்கட்ட நினச்சி பாருங்கள். நீங்கள் சென்னை, மதுரை, கோயம்புத்தூரில் இருக்கிற மெட்ரோபாலிஸ் சிட்டியில் இருக்கிற நீங்கள் இருக்கிறக்கும் வில்லேஜில் இருக்கிற மாணவர்களுக்கான கான்செப்ட் கொடுங்க. அவங்க உச்சக்கட்ட அதிகாரமே இந்த குரூப் 2 தான் நினைக்கிறாங்க. ஏன் அப்படின்னா, ஒரு குரூப் 1 எக்ஸாமுக்கு அதிகாரத்துக்கு பிறகு வெறும் 90 வேகன்சி 100 வேகன்சி தான் இருக்குது. அதில் காம்படிட்டிவ் போட்டு எழுத மெயின்ஸ் சென்னை போன்ற மெட்ரோபாலிஸ் சிட்டியில் எழுதுறதுக்கு அவங்களுக்கு எலிஜிபிள் இல்லாமல் போயிடுது. 40,000 50,000 கட்டுறதுக்கு அவங்களுக்கு என்ன பண்ணுறது முடியலை. அந்த கான்செப்ட் தான் உண்மை. மேலும் அவங்களால இங்கிலீஷ் பயிற்சி எடுக்க முடியலை அப்படிங்கிறது தான் வில்லேஜில் படித்த மாணவர்களுக்கு கம்பேர் டு சிட்டி மாணவர்களுக்கு அந்த சுச்சுவேஷன் இருக்குது. ஸோ அதனால தான் மீண்டும் நம்ம டிஎன்பிசியை வேண்டிக் கொள்வது என்ன அப்படின்றால், இனி வரும் காலகட்டத்தில்
இப்படி ஒரு சுச்சுவேஷன் வர வேண்டாம். அது இங்கிலீஷ் மீடியத்தில் எழுதுகிற ஸ்டூடெண்டாக இருந்தாலும் சரி, தமிழ் மீடியத்தில் எழுதுகிற ஸ்டூடெண்டாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு ஈக்குவலாக பாருங்கள். 2 பேருமே ஈக்குவலாக உங்கள் பிள்ளைகளை பாருங்கள். உங்கள் பிள்ளை ஒரு பிள்ளை தமிழ் மீடியத்தில் எக்ஸாம் எழுதுது, ஒரு பிள்ளை இங்கிலீஷ் மீடியத்தில் எழுதுது அப்படின்னா ஒரு பிள்ளையை மட்டும் பாஸ் பண்ண வைக்கிறது அது தவறானது. 2 பேர்த்துக்குமே வேலை கிடைக்கணும். ஓகேங்களா? இதில் கட்டாப் அப்படி வருமா இப்படி வருமா அந்த கான்செப்ட்லாம் வேண்டாம். என்னென்னா யார் ஃபஸ்ட்டு மார்க் எடுத்துருக்காங்களோ அவங்களுக்கு தான் கட்டாப். இது வந்து 10th முடிச்சுட்டு 11th போகிற கான்செப்ட் கிடையாது. இல்லை 11th 12th முடிச்சுட்டு காலேஜ் போகிற கான்செப்ட் கிடையாது. யார் டாப் மார்க்கோ அவங்களுக்கு தான் வேலை கிடைக்கும். அப்படிங்கிற பட்சத்தில் இதில் இங்கிலீஷ் மீடியம் எழுத மாணவர்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அவங்களுக்கு எங்களோட வாழ்த்துக்களை சொல்கிறோம். ஆனாலுமே எங்களோட டிஎன்பிசிக்கு ஒரு அறிவுறுத்தலாக தான் இருக்கும். எங்களை கண்டிப்பாக இனி வரும் காலங்களில் ஏன் அப்படின்னா இன்றைக்கி ட்ரெண்டாகி போய்க்கிருக்கிற இந்த விஷயம் அடுத்த அக்டோபர் 1st வீக்கில் காலப்போக்கில் மறையும். இதை பற்றி நம்ம பேச மாட்டோம். அது எந்த அன்னைக்கு பேசிக்கிட்டு அகாடமியாக இருக்கட்டும், நம் நண்பர்களாக இருக்கட்டும், அது அவ்வளோதான். அப்படி மாற்ற முடியுமா அப்படின்னா மாற்ற முடியாது தான் கண்டிப்பாக. ஆனால் டிஎன்பிசி நினச்சா கண்டிப்பாக நார்மலைசேஷன் பண்ணி கிராமப்புறத்துகளில் இருக்கிற ஏழை எளிய மாணவர்களின் வாழ்க்கைக்கு அடுத்த ஒளிவிளக்கு எடுத்து வைக்கணும். ஆல்ரெடி நம்மக்கிட்டேருந்து ஒரு புகார் போய்கிட்டு தான் இருக்குது. தமிழ் மீடியமில் எழுதுகிற ஸ்டூடெண்ட்டுக்கு, மெயின்ஸ் எழுதுகிற ஸ்டூடெண்ட்டுக்கு மார்க் கம்மியாக விழுகிறது அப்படிங்கிறது நம்ம கண்கூட பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். ஏன்னா அவங்க ரிசல்ட் எடுத்து பார்க்கும்போது ஓவராலாக குரூப் 1 எழுதுறாங்க அப்படின்னா 90 ஸ்டூடெண்ட்டுக்கு ஆல்மோஸ்ட் மேக்ஸிமம் ஸ்டூடெண்ட் யார் பாஸ் பண்ணியிருக்காங்கன்னா இங்கிலீஷில் எக்ஸாம் எழுதுகிற மாணவர்கள் மட்டும்தான் பாஸ் பண்ணியிருக்காங்க. தமிழில் எழுதின மாணவர்களோட ரிசல்ட் பர்சன்டேஜ் கம்மியாக இருக்குது கம்பேர்ட் டு இங்கிலீஷ் மீடியம். அப்போங்கும்போது ப்ரிலிம்ஸ்லேயும் இப்படி நீங்கள் செய்தால் அந்த தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் என்ன ஆவாங்க? ஓகேங்களா? சில பேர் கொஸ்டின் கேட்டாங்க, சார் ஆல்ரெடி அவங்களுக்கு 20% யாருக்கு? அவங்க ஸ்டார்டிங்லேருந்தே தமிழ் மீடியம் படித்தவர்களுக்கு. மற்றவர்களுக்கு என்ன பண்ண முடியும்? இதனால தான் இந்த விடியலாட்சியில் சமூக நீதி வேண்டும். டிஎன்பிசிக்கு இதை கண்டிப்பாக நம்ம பேசிக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு நண்பரோட வாய்ஸும் மாணவரோட வாய்ஸும் கண்டிப்பாக போகணும். இதனால் இந்த குரூப் 2ல ஒரு நார்மலைசேஷன் கிடைக்கணும். மேலும் அடுத்து வரக்கூடிய எக்ஸாம்களில் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் என்ற பாகுபாடு இல்லாமல் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியாக கொண்டு வந்து படித்தவர்கள் மட்டும் வெற்றி பெற அளவுக்கு படித்தவர்களுக்கு மெரிட் அப்படிங்கிற கான்செப்டை டிஎன்பிசி ஊக்கப்படுத்தும் என நம்புகிறோம். மறுபடியும் சொல்கிறோம், தயவுசெய்து இந்த டிஎன்பிசி காம்படிட்டிவ் எக்ஸாம் அப்படிங்கிறது ஒரு சர்க்கிள். இதுக்குள்ளே வந்துட்டால் திருப்பி போக முடியாத நிலைமை இருக்குது. ஏன் அப்படின்னா ஒரு கவர்மெண்ட் மேலே வேலை அப்படிங்கிற அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் குரூப் 2 எழுதுறாங்க அப்படின்னா அவங்களோட கான்செப்டே சப் ரிஜிஸ்டர், முனிசிபல் கமிஷனர் அப்படிங்கிற ஒரு வேதனையிலையும் ஏதாவது ஒரு கவர்மெண்ட் வேலையை கிடச்சிடாதா, வாழ்க்கையை மாற்றிட முடியாதா, நம்மளும் இப்படியே போயிடுவோமா, நம்ம பெட்ரோல் இருந்த வழியே போயிடுவோமா அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக நம்மளும் முன்னேறணும். கண்டிப்பாக ஆப்வியஸ்லி அவங்களோட காசு தான் தொழில் பண்ண போகிறாங்க. பெரிய பெரிய கம்பெனியில் எம்என்சி கம்பெனியில் ஜாயின் பண்ண போகிறாங்க. ஆனால் அவங்களால முடியலை. அவங்கள்ட்ட இருக்கிற ஒரே சான்ஸ் வாழ்க்கையில் அவங்க அடுத்த கட்டத்துக்கு போகிற இருக்கிற ஒரே சான்ஸ் கவர்மெண்ட் எக்ஸாம். அது மேக்ஸிமம் தமிழ்நாட்டில் அதிகப்படியாக நம்புகிற மாணவர்கள் டிஎன்பிசியை மட்டும்தான் நம்புகிறாங்க. அந்த டிஎன்பிசியை நம்பக்கூடிய தமிழ் மாணவர்களை கைவிட்டுறாதீங்க. நார்மலைசேஷன் அப்படிங்கிற மெத்தடை கொடுத்து அந்த மாணவர்களையும் கைதூக்கி மேலே இழுத்து அந்த சமூக நீதியை காப்பாற்றுவீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் போகிறோம். இது சுதந்திரம் அடைந்து 70 வருஷத்துக்கு அப்புறம் இந்த வீடியோவில் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். கண்டிப்பாக அனைத்து மாணவர்களுக்கும் சமூக நீதி கிடைக்க வேண்டும். ஓகேங்களா? அனைவரும் வெற்றி பெற்று படித்த மாணவர்கள் கண்டிப்பாக எக்ஸாமுக்கு இதுக்காகவே வாழ்க்கையை மெனக்கட்டு நிறையா ப்ரைவேட் வேலையெல்லாம் விட்டு வந்து வாழ்க்கையை தியாகம் பண்ண மாணவர்கள் கண்டிப்பாக ஜெயிக்கணும் அப்படிங்கிறது தான் எல்லாரோடைய விருப்பமும் கூட. கண்டிப்பாக டிஎன்பிசி இதை செய்யணும் அப்படிங்கிறது தான் எங்களோட வேண்டுகோள். நன்றி, வணக்கம். இது உங்கள் தீக்ஷா ஐஏஎஸ் அகாடமி, சென்னையிலிருந்து.